மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பெரிய தலைவர் அவர்களே, தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராசர், அண்ணல் பி.ஆர். அம்பேத்கர், ராணிவேலு நாச்சியார், அஞ்சலி அம்மாள் 5 கொள்கை தலைவர்களையும் வணங்குகிறேன். ஏன் இந்த மாற்றம்? இரு பெரும் திராவிட கட்சிகளும் மக்களுக்கு தந்த ஏமாற்றம் தான் இந்த மாற்றத்தின் காரணம். சட்டப்பேரவை நிகழ்ந்திருக்கிறது ஒரு பெரும் மாற்றம். அது என்னவென்றால், 50 ஆண்டுகளுக்கும் மேலாக எதிர் திசைகளில் அமர்ந்த திராவிட கட்சிகள் இன்று ஒரே அணியில் எதிரணியில் அமர வைத்திருப்பது இந்த நூற்றாண்டில் தமிழக வெற்றி கழகம் இயக்கமும் நமது வெற்றி தலைவர் மாண்புமிகு தமிழக முதல்வரும் நிகழ்த்தியிருக்கிறது பெரும் மாற்றம். இதுவே மாபெரும் மாற்றம். மக்கள் மனம் என்னும் சிம்மாசனத்தில் செம்மாந்து வீற்றிருக்கும் தமிழ் மகன் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும், மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களுக்கும், மாண்புமிகு அரசு கொறடா அவர்களுக்கும், மாண்புமிகு அமைச்சரவை சகாக்களுக்கும், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ் என்று சிலர் சொல்வார்கள். அவர்கள் எல்லாரும் மேன் ஆஃப் ஸ்ட்ராங் வேர்ட்ஸ் இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் ஒரு சிலர் மட்டுமே மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ் ஆகவும் மேன் ஆஃப் ஸ்ட்ராங் வேர்ட்ஸ் ஆகவும் இருப்பார்கள். இதில் இன்னொரு கேட்டகரி பீப்புள் இருக்கிறார்கள். அவர் யார் என்று கேட்டால் மேன் ஆஃப் ட்ரூ வேர்ட்ஸ். அப்படிப்பட்டவர்கள் ரொம்பவே மிக சில மட்டுமே இருப்பார்கள். இந்த மேன் ஆஃப் ட்ரூ வேர்ட்ஸ் பேசுகிற வார்த்தைகள் உண்மையாக இருக்கும் என்பதை விட அவர்கள் வார்த்தைகள் அப்படியே நடக்கும். உண்மையின் அடிநாதமே சத்தியம்தானே. சத்தியமான வார்த்தைகளை பேசுகிற போதுதான் அது நடைமுறையிலும் சாத்தியமாகிறவா இருக்கும். அப்படிப்பட்ட மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸும் நம் வெற்றி தலைவர் தான். மேன் ஆஃப் ஸ்ட்ராங் வேர்ட்ஸும் நம் வெற்றி தலைவர் தான். மேன் ஆஃப் ட்ரூ வேர்ட்ஸும் நம் வெற்றி தலைவர் தான். ஏன் இவ்வளவு ஆணித்தரமாக சொல்கிறேன் என்றால், 1949 அரசியல் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட போது என்ன அதிர்வு தமிழ்நாட்டு அரசு ஏற்பட்டதோ அப்படி ஒரு அதிர்வை தமிழ்நாட்டில் ஏற்படுத்துவோம் என்று அறிவித்தார். அது மட்டுமல்ல, 1972 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியைப் போல எங்கள் தமிழக வெற்றி கழகமும் வரும் என்று சொன்னார். 1967 அறிஞர் அண்ணா அவர்கள் ஏற்படுத்தியது போல, 1977 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஏற்படுத்தியது போல ஆட்சி அதிகார அரசியல் மாற்றத்தை 2027 எங்கள் தமிழக வெற்றி கழகம் ஏற்படுத்தும் என்று கம்பீரமாக அறிவித்தார். அதைத்தான் வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது பிரகடனம் செய்தார். ஓட்டுக்கு ஒரு பைசா கூட கொடுக்காமல் 35% வாக்குகளை பெறுவோம், உறுதியாக ஆட்சி அமைப்போம் என்று அறிவித்தார். அதற்கு காரணம் நம் வெற்றி தலைவருக்கு தன்னுடைய நேர்மை மீதும் மன உறுதி மீதும் நம் மக்கள் மீதும் இருக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கைதான். இது ஏதோ எங்கள் தலைவர் போலதற்காக சொல்லவில்லை, நடந்ததை இந்த நாடே பார்த்தது. நம் தலைவரே சொல்வது போல தில்லா கெத்தா தனியா நின்று வென்று காட்டினார். அதைவிட முக்கியம், தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் கூட்டணி ஆட்சி அமைப்போம், ஆட்சியிலேயும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று அறிவித்தார். அன்று அவர் அறிவித்த போது அனைவரும் ஏளனமாக பார்த்தார்கள். ஆனால் இன்று அதையும் சாதித்து காட்டியுள்ளார். அன்று ஏளனமாக பேசியவர்கள் வாயடித்து போய் உள்ளனர், வயிற்றெரிச்சலில் உள்ளனர். மக்கள் காசை ஒரு பைசா கூட தொடமாட்டேன், தொடவும் விடமாட்டேன், தொட்டாலும் விடமாட்டேன், இதற்கு முன் தொட்டவர்களையும் விடமாட்டேன் என்று சொன்னதை இன்று எல்லோரும் மனப்பாடமாக சொல்லி தொடங்கியுள்ளனர். இப்படிப்பட்ட மகத்தான தலைவன், மகத்தான மனிதன், அவர் தலைமையில் அமைந்துள்ள அமைச்சரவையில் ஒரு ஏழை ஆசிரியர் மகனாக எனக்கு வாய்ப்பு கொடுத்துள்ளார். அதற்கு எப்படி நன்றி சொல்வது தெரியவில்லை. 25 ஆண்டு காலமாக அவர் நிழலாகவே இருந்து வருபவன் என்று சொல்வதில் மிகப்பெரிய பெருமை, மிகப்பெரிய அங்கீகாரம். அவரிடம் விசுவாசத்தை கற்றேன், அவரின் வெற்றியிலும் அடக்கத்தை கற்றேன், அதைவிட அவரிடம் நேர்மையை கற்றேன். என்றைக்கும் அவரது கண்ணசைவில் இயங்குபவன் என்று சொல்லிக் கொள்வதில் எனக்கு பெருமையே. நான் ஆரம்பத்தில் எங்கள் தலைவரிடம் சேரும்போது BA வரை படித்திருந்தேன், பிறகுதான் MCOM படித்தேன். அது மட்டுமல்ல, எங்கள் தலைவருக்கு உறுதுணையாக இருக்க இன்னும் கற்று தேர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காகவே MBA படித்தேன், ML படித்தேன். இத்தனைக்கும்
எனக்கு உறுதியாக இருந்தவர் எங்கள் தலைவர் தான். இங்கே அவசியம் இன்னொன்றை குறிப்பிட்டாக வேண்டும். எங்கள் குடும்பம் பூர்வீகம் திருப்பூர். நான் பிறந்து வளர்ந்து படித்ததெல்லாம் திருப்பூர் பகுதியில் தான். எங்கள் குடும்பம் ஒரு பெரிய குடும்பம் இருந்ததால் என் தந்தை அரசு பள்ளி ஆசிரியர் இருந்ததாலும் அந்த வருமானம் போதாமல் இருந்தது. நான் ரேஷன் கடைகள் நம்பித்தான் வாழ வேண்டிய சூழ்நிலை. அன்றைக்கு ரேஷன் கடைகளுக்கு வாசலில் வரிசைகள் நின்று பொருள் வாங்கியதை இன்று ரேஷன் சம்பந்த அமைச்சராக இருந்து சொல்கிற போது ஞாபகம் வருகிறது. பழைய நிலைமை இன்னும் மாறாமல் மறவாமல் இருக்கிறது என்பதை சொல்லவே சொல்கிறேன். வறுமை வாழ்வின் பலவீனம் அல்ல, வறுமை எப்போது முன்னேற வேண்டும் என்று சொல்லித் தருகிறது ஒரு பேராசனம். என் தாய், என் தந்தை, என் சகோதரிகள், என் நண்பர்கள், ஆசிரியர்கள் எனக்கு வறுமையிலும் நேர்மையை சொல்லித் தந்தார்கள். அதன் பிறகு சென்னை வந்து எங்கள் தலைவரிடம் வந்து சேர்ந்த பின் எங்கள் தலைவருக்கும் அவர் தந்தையாருக்கும் எனக்கு நேர்மையை கடைப்பிடிக்க காரணமாக இருந்தார்கள். அன்று முதல் இன்று வரை என் தலைவருக்கு எப்படி நேர்மையாக விசுவாசமாக இருக்கிறேனோ அப்படியே என்னை தேர்ந்தெடுத்த மயிலாப்பூர் தொகுதி மக்களுக்கும் இருப்பேன். வாக்கு கேட்கிற போதே இதை சொல்லித்தான் வாக்கு கேட்டேன். அந்த வார்த்தையை மயிலாப்பூர் மக்கள் முழுமையாக நம்பி மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தார்கள். இந்த வெங்கட்ராமன் கிடைத்த வாக்குகள் அனைத்தும் எங்கள் வெற்றி தலைவருக்கும் விசில் சின்னத்திற்கும் கிடைத்த வாக்குகள். என் வெற்றிக்கு காரணமான என் தலைவருக்கும் மயிலாப்பூர் தொகுதி மக்களுக்கும் மயிலை தொகுதியின் தமிழக வெற்றிக்காக அனைத்து நிர்வாகிகள் மற்றும் கழகத்தின் தொண்டர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனக்கு வழங்கப்பட்ட உணவு மற்றும் உணவுத்துறையின் மானிய கோரிக்கை மீதான பதிலுரைக்கு தொடங்குகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் இந்த துறையின் அமைச்சராக பொறுப்பேற்ற நாள் முதல் இன்று வரை மாண்பு முதல்வர் அறிவுறுத்தலின்படி காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், தென்காசி, தேனி, கடலூர், கிருஷ்ணகிரி, திருச்சி ஆகிய 11 மாவட்டங்களில் உள்ள நேரடி கொள்முதல் நிலையங்கள், திறந்தவெளி நெல் சேமிப்பு மையம், செமி கவர்டு குடோன், தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபக் கழக நவீன அரிசி ஆலைகள், தனியார் நவீன அரிசி ஆலைகள், நியாய விலைக் கடைகள் மற்றும் இத்துறையால் அத்தியாவசிய உணவுப் பொருள் வாங்கப்பட்டு வரும் அங்கன்வாடி மையங்கள், அம்மா உணவகங்கள், சமூக நீதி மாணவியர் விடுதிகள், பள்ளிகளில் காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம், இலங்கை தமிழர் மறுவாழ் முகாம்களில் கலாவை மேற்கொண்டு விவசாயிகள், மாணவியர்கள், பணியாளர்கள் மற்றும் பொதுமக்களிடம் கலந்து ஆலோசித்து கோரிக்கைகள் கேட்டறியப்பட்டு அதற்கு தீர்வு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வந்தது. மேலும் அதிக நுகரும் சன்னரக நெல்லை அதிக அளவில் விளைவிக்க விவசாயிகளிடையே உரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தி அலுவலருக்கு அறிவுறுத்தப்பட்டது. நெல் கொள்முதல் செய்யும் போது 17% ஈரப்பதம் உள்ள தரமான நெல்லை மட்டுமே கொள்முதல் செய்ய அதை அரவை ஆலைக்கு அனுப்புவதற்கும் உறுதி செய்யப்பட்டு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஈரப்பதம் உள்ள நெல்லை உரிய ஈரப்பத அளவிற்கு காய வைப்பதற்காக தேவையான இடங்களில் வேளாண்மை பொறியியல் துறையின் மூலமாக நெல் உலர்த்தும் ட்ரையர் வசதி கொண்ட அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன. நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலம் விவசாயிகளிடம் பெறும் நெல்மணிகள் உடனடியாக சேமிப்பு கிடங்கு நகர்வு செய்ய அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் சேமிப்பு தன்னை அதிகரிக்கும் பொருட்டு மயிலாடுதுறைக்கு நான் கலாய்வு சென்ற போது தர்மபுரம் ஆதீனம் அவரோட ஆதீனத்திற்கு சொந்தமான இடங்களை சேமிப்பு கிடங்கு அமைப்பதற்காக கோரப்பட்டு பெறப்பட்டுள்ளது. உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு தமிழ்நாட்டில் தற்போது பயன்பாட்டில் உள்ள 2,28,83,336 குடும்ப அட்டைகள் வாயிலாக 7,01,29,127 பயனாளிகளுக்கு, அதாவது 3 குடும்ப உறுப்பினர்களுக்கு ஒரு அட்டை பயனாளிகளுக்கு பொது விநியோக திட்டத்தின் மூலம் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. நமது வெற்றி தலைவர் தலைமையிலான அரசு அமைந்த பின்னர் 10/5/2026 முதல் 15/8/2026 வரை 1,13,787 குடும்ப அட்டைகள் அச்சடிக்கப்பட்டு அதில் 73,163 குடும்ப அட்டைகள் பயனாளி வழங்கப்பட்டுள்ளன. மீதமுள்ள குடும்ப அட்டைகளும் விரைவில் பயனாளி வழங்கப்படும். மேலும் முழு நேர நியாய விலைக் கடைகள் மற்றும் பகுதி நேர நியாய விலைக் கடைகள் அமைத்திட பல்வேறு கோரிக்கைகள் வரப்பட்டன. முழு நேர நியாய விலைக் கடைகள் அமைத்திட பொதுவாக நகர்ப்புற பகுதிகளில் குறைந்தபட்சம் 800 குடும்ப அட்டைகளும், கிராமப்புற பகுதிகளில் குறைந்தபட்சம் 500 குடும்ப அட்டைகளும் இருக்க வேண்டும். பகுதி நேர நியாய விலைக் கடைகள் அமைத்திட குறைந்தபட்சம் 150 குடும்ப அட்டைகள் இருக்க வேண்டும். இது போன்ற சில நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் பட்சத்தில் புதிய நியாய விலைக் கடைகள் அமைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் மேற்கொள்ளப்படும் பணிகள்: பொது விநியோக திட்டம், காமராஜர் காலை உணவு திட்டம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மதிய உணவு திட்டம், சமூக நீதி மாணவி விடுதிகள், அம்மா உணவகங்கள், அங்கன்வாடி மையங்கள், அரசு முதியோர் காப்பகங்கள், சிறைச்சாலைகள், அரசு மருத்துவமனைகள், இலங்கை மறுவாழ் முகாம் போன்றவற்றிற்கும் அரிசி, பருப்பு, எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் இத்துறையால் விநியோகம் செய்யப்படுகின்றன. பொங்கல் பரிசு தொகுப்பு,
இயற்கை பேரிடர் காலங்களில் அரசு அறிவிக்கும் நிவாரண தொகுப்பு பொருட்களை கொள்முதல் செய்தல், சேமித்தல் மற்றும் விநியோகித்தல் ஆகிய பணிகளை மேற்கொண்டு வருகிறது. வேளாண்மை துறையிடமிருந்து நெல் பயிரிடப்படும் பரப்பளவு, எதிர்பார்க்கப்படும் அறுவடை விவரம் அடங்கிய அறிக்கையை பெற்று நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள், மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அவர்களின் தலைமையிலான 6 நபர்கள் கொண்ட கண்காணிப்பு குழுவால் திறக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது.